இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கன்னிமரியா திரு அவையின் அன்னையாக விழாவை எடுத்து விழாவை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து ஆண்டவர் திரு அவையின் தலைவராக இருக்கின்றார். அன்னை மரியா திரு அவையின் அன்னையாக இருக்கின்றார். நாம் ஏன் அன்னை மரியாவை திரு அவையின் அன்னையாக கருதுகிறோம் என்று உங்கள் அனைவரையும் தியானிக்க அழைக்கின்றேன். முதலாவது, அன்னை மரியா நம்பிக்கையின் அன்னை. நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம், வானதூதர் அன்னை மரியாவிடம் இருந்து வந்து இறைவனின் திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். ஒரு பக்கம் அன்னை மரியாவுக்கு அச்சம், ஒரு பயம் இருந்தாலும், மறுபக்கம் இறைவனின் திட்டத்தை ஏற்று நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொள்கின்றார். இறுதி வரை அதனை செயல்படுத்துகின்றார். பல வேளைகளில் நாமும் கடவுளின் திட்டத்தை அறிந்து கொண்டு, ஆனால் சில நேரங்களில் அதை நாம் சந்தேகப்படுகின்றோம். கடவுள் ஏன் நமக்கு துன்பத்தை கொடுத்துகின்றார், கடவுள் ஏன் இவ்வாறு நமது வாழ்க்கையில் செய்கின்றார் என்று பல கேள்விகளை அவரிடம் கேட்கின்றோம். ஆனால் அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் அன்னை மரியா ஒரு நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரது திட்டம் எவ்வாறு இருக்குமோ என்று எண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்கின்றார். இரண்டாவதாக, அன்னை மரியா நம் அனைவருக்கும் பரிந்துரைக்கும் அன்னையாக இருக்கின்றார். அதற்கு நாம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் எவ்வாறு அங்கு ஒரு சூழல் இருக்கின்றது, அதை உணர்ந்து கொண்டு அங்கு ஒரு உதவி புரிய வேண்டும் என்று தமது மகனை நாடுகின்றார். இயேசுவுக்கு அம்மாவே எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் தனது அன்னைக்கு ஏற்ப, அவரின் வாக்குறுதிக்கு ஏற்ப அங்கு ஒரு அற்புதத்தை நடத்துகின்றார். அன்னை மரியா இயேசு மீது கொண்ட நம்பிக்கையால் இயேசுவை அணுகி அங்கு என்ன பிரச்சனையை அவரிடம் தெரிவித்து அங்கு ஒரு அற்புதம் நடக்கின்றது. அன்னை மரியா நம் அனைவருக்கும் ஒரு பரிந்துரைக்கும் தாயாக இருக்கின்றார். நாம் அனைவரும் சாட்சிகள் என்றால், எப்பொழுதெல்லாம் நமது வாழ்க்கையில் விரக்தியோ துன்பமோ கஷ்டமோ, நாம் இறுதியாக அன்னை மரியாவிடம் இருந்து ஓடி வந்து நமது துன்பங்களையும் மன்றாட்டுகளையும் அவரிடம் எடுத்து சொல்கின்றோம். அவர் அதை இறைவனிடம் எடுத்து சென்று நம் அனைவருக்கும் நமது வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்கின்றார். மூன்றாவதாக, அன்னை மரியா ஒற்றுமையின் தாயாக இருக்கின்றார். நேற்று நாம் வாசகத்தில் கேட்டோம், அன்று யூதர்களுக்கு பயந்து திருத்தூதர்கள் மேல் அறையில் கூடியிருந்து ஜெபிக்கின்றார்கள். அவர்கள் மத்தியில் அன்னை மரியா இருக்கின்றார். அவர்களோடு இணைந்து ஜெபிக்கின்றார். அவர்களை ஒன்று கூட்டி, அவர் மகன் இல்லை என்றாலும் அவர்கள் மத்தியில் இருந்து அவர்களை ஜெபிக்கின்றார். அப்பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மீது வழிகின்றது. நாமும் பல நேரங்களில் ஒற்றுமையாக இருப்பதில்லை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். நம்மளிடையே ஏற்றத்தாழ்வு, பொறாமை, போட்டி அனைத்தும் இருக்கின்றது. ஆனால் அன்னை மரியா, எங்கு அன்னை மரியா இருக்கின்றாரோ அங்கு ஒற்றுமையும் சமாதானம் நிகழ்கின்றது. இறுதியாக, அன்னை மரியா துன்பங்களை எதிர்த்து நிற்கும் தாயாக இருக்கின்றார். கடவுள் திட்டத்தை ஏற்ற நாள் முதல் இறுதி வரை அன்னை மரியா பல துன்பங்களை அவர்கள் வாழ்க்கையில் கடந்து சென்றார்கள். நாமும் பல நேரங்களில் பல துன்பங்கள், கஷ்டங்கள் நமது வாழ்க்கையில் இருக்கின்றது. நாம் அதை பயந்து எதிர்கொள்ளாமல் பயப்படுகின்றோம், அச்சம் கொள்கின்றோம். ஆனால் அன்னை மரியா கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இறுதி வரை எந்தவித பயம் வந்தாலும், சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை எதிர்கொண்டு கடவுளோடு நம்பிக்கையை வைத்து கடைசி வரை கடவுளோடு துணை கொண்டு இருக்கின்றார். இவை நான்கும் திரு அவையின் ஒரு அம்சமாக நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை என்பது கடவுளுக்கு நமக்கும் ஒரு பாலமாக இருக்கின்றது. அன்னை மரியா மட்டுமல்லாமல் திரு அவையில் பல புனிதர்கள் நம்மோடு பரிந்துரைக்கின்றார்கள். நமது மன்றாட்டை இறைவனுக்கு எடுத்து செல்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பங்கள், கஷ்டங்கள் இதையெல்லாம் கடந்து இறைவனிடம் நம்பிக்கை வைத்து கடைசி வரை கடவுளின் பிள்ளையாக இருப்பது கிறிஸ்தவ வாழ்வு என்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாம் மூவரும் இறைவனை போல் ஒற்றுமையாக இருப்பது திரு அவை நம்மை வலிமைப்படுத்துகின்றது, எப்பொழுதும் எடுத்துரைக்கின்றது. எவ்வாறு தந்தை, மகன், தூய ஆவி ஒற்றுமையாக இருக்கின்றார்களோ நம்மளிடத்திலும் ஒற்றுமையாக இருந்து இறை பணியை செயல்பட செய்ய வேண்டும் என்று திரு அவை என்றுமே நம்மை அழைப்பு விடுக்கின்றது. இந்த தெய்வீக திருப்பலியில் அன்னை மரியாவை போல் நம்பிக்கையை மேம்படுத்தவும், நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கவும், எப்பொழுதும் சோதனைகள், துன்பங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று செயல்படவும் இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமேன்.